Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா winged bean fry தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நான் பண்ண போறேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல காயை நல்லா கழுவிட்டு இது மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பீன்ஸ் அவரைக்காய் எப்படி கட் பண்ணுவோம் அது மாதிரி. அடுத்து ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். இப்போ இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏத்த மாதிரி ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வேக வச்சுக்கலாம். மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை மூடி சிம்மில் வச்சு மறுபடியும் 2 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். ஹையில் வச்சோம் அப்படின்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி பொரியலோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா குக் ஆயிருச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு விங்டு பீன்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.